ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஜூஸ் லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வாக் போகலான்னு சொல்லிட்டு 5 கிராஸ் ரோட் போயிருந்தோம். ஹாலிடேஸுங்கிறனால ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருந்தது. ரஹ்மான் பிளாசாவில் 50% ஸ்கூல் பேக்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. பேக்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. போயிட்டு இருக்கும்போதே என் ஃப்ரெண்டு ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னான். வேண்டாம் நான் சொல்லுவோம், ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டோம். பசங்கள்லாம் ஜூஸ் வேணாம், ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் ஐஸ்கிரீம், மோமோஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்தோம். அப்படியோ நடந்து மெரினா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருந்தது. நடக்க மாட்டோன்னு சொன்ன பசங்க எல்லாம் பீச்சை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகி கையை விட்டுட்டு ஓடிட்டாங்க. பீச் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது, ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஸோ பசங்க நல்லா விளையாண்டாங்க. நாங்களும் அப்படியே ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே சுண்டல் விற்கிறவங்க வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சுண்டல், மசாலா சுண்டல் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் பசங்க விளையாட ஓடிட்டாங்க. நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம குரூப்பில் ஒரு ஆள் இருக்கும், அது பிடிக்காது, அது வேணான்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி தான் அவளும் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துலேயே பீச் அப்படியோ சைலண்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் போட்டோன்னா கிளாத் பேக் வரும்ல, அந்த ஒரு செட்டிங் தான் இது. நாங்கள் ட்ரை பண்ணலை, ஏன்னா அதில் எம்டியாக தான் இருந்தது, பேக்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல. இதில் தான் பேக் வரும். அதுக்கப்புறம் நாங்களும் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். பட் பசங்கள்லாம் ரொம்ப அழுதாங்க, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியோ நடந்து போயிட்டுருந்தோம். இதே மாதிரி ஒரு ப்ளே ஏரியா அந்த சைட்லேயும் புதுசாக செட் பண்ணியிருந்தாங்க. என் பொண்ணு ஒரே அழுக, நம்ம இதுலேயும் விளையாடலான்னு. பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 7 o'clock கிளம்பியிருப்போம். திரும்பும் போது மணி 10 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி கிளம்பியாச்சு. ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.